ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஷார்ப்லெஸ் ஈபாக்சிடேஷன். இது கேட் அண்ட் சிஎஸ்ஆரில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. பட் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்க சிலபஸில் வந்து இந்த டாபிக் இருக்குது. ஸோ இதில் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ப்லெஸ் ரீஏஜென்ட். ஸோ இந்த ரீஏஜென்ட் போடும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈபாக்சிடு வந்து பிலோதி பிளேனில் ஃபார்ம் ஆகுமா இல்லை எபோதி பிளேனில் ஃபார்ம் ஆகுமா? ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். ஷார்ப்லெஸ் அசிமெட்ரிக் ஈபாக்சிடேஷன். இது கீ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ் அல்லேலிக் ஆல்கஹால் இருக்கணும். புக்கில் வந்து இந்த டிரான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறும் அல்லேலிக் ஆல்கஹால் தான் இருக்கும். பட் நம்ம கொஸ்டின்ஸை ஆப்ஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்காக தான் இந்த பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ டிரான்ஸ் அல்லேலிக் ஆல்கஹாலில் ஸோ CH2OH குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் கார்னரில் இருந்ததுன்னா ஸோ அப்போ ஈபாக்சிடேஷன் நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு ஸோ மைனஸ் டைஎத்தில் டார்ட்ரேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஈபாக்சிடு வந்து எபோதி பிளேனில் ஃபார்ம் ஆகும். ஸோ எபோதி பிளேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் ஈபாக்சிடேஷன் வித் ப்ளஸ் டைஎத்தில் டார்ட்ரேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஈபாக்சிடு வந்து பிலோதி பிளேனில் ஃபார்ம் ஆகும். ஸோ பிலோதி பிளேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ப்ளஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ளஸ்னா இந்த மாதிரி பிலோதி பிளேனில் ஃபார்ம் ஆகும். நமக்கு ஷார்ப்லெஸ் ரீஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து அல்லேலிக் ஆல்கஹால் இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. ஸோ இதுதான் பாட்டம் கார்பன். ஸோ இதில் வழியாக பார்க்கும்போது நமக்கு CH2OH வந்து பார்த்தா ரைட் சைடு இருந்ததுன்னா நமக்கு ப்ளஸ் டைஎத்தில் டார்ட்ரேட் கொடுக்கும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஈபாக்சைடு வந்து ஸோ இந்த மாதிரி பிலோதி பிளேனில் இருக்கும். பாட்டம் ஃபேஸில் வந்து அப்ரோச் ஆகும். இதுவே நமக்கு மைனஸ் டைஎத்தில் டார்ட்ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு எபோதி பிளேனில் வந்து ஈபாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாட்டம் கார்பனில் இருக்க CH2OH வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கணும். ஸோ அப்படி இருந்து அப்படின்னா இந்த ரூலை நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் லெஃப்ட் சைடில் இருந்தால் நீங்கள் ரிவர்ஸ் ரூலை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப்லெஸ் ரீஏஜென்ட். ஸோ இதில் நமக்கு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 2 அல்கீன் இருக்கு. ஸோ ஷார்ப்லெஸ் ஈபாக்சிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அல்லேலிக் ஆல்கஹாலில் தான் நமக்கு நடக்கும். ஸோ அப்போ இந்த அல்கீனில் தான் நமக்கு ஈபாக்சிடேஷன் நடக்கும். ஸோ இதில் நடக்காது. ஸோ அப்போ நமக்கு ப்ளஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து ஸோ பிலோதி பிளேனில். இன்கேஸ் மைனஸ் டைஎத்தில் டார்ட்ரேட் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எபோதி பிளேனில் ஈபாக்சிடேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஸோ நமக்கு ஷார்ப்லெஸ் ரீஏஜென்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டைஎத்தில் டார்ட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்லேலிக் ஆல்கஹால் இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஸோ இந்த CH2OH வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருந்தது அப்படின்னா ப்ளஸில் இருந்ததுன்னா ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஸோ ஈபாக்சைடு வந்து ஸோ இந்த மாதிரி பிலோதி பிளேனில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஸோ இதுதான். ஸோ இந்த சைடில் பார்க்கும்போது நமக்கு பாட்டமில் இருக்க கார்பனில் CH2OH இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதை வந்து ஃபிளிப் பண்ணணும். அப்போ இந்த மாலிகுலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால பாட்டம் கார்பனில் தான் வரணும். ஸோ இங்கே தான் வந்திருக்கணும். பட் நமக்கு CH2OH வந்து இந்த கார்பனில் இருக்கிறதுனால நம்ம 180 டிகிரி வந்து இதை ஃபிளிப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது ஸோ பாட்டம் கார்பனில் வந்து நமக்கு CH2OH வந்துருச்சு. ஸோ இது ரைட் சைடு இருக்குது. ஸோ ரைட் சைடு இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால ஸோ எபோதி பிளேனில் வந்து ஃபார்ம் ஆகும் ஈபாக்சைடு வந்து. சரிங்களா? ஸோ இப்போ இதவே நீங்கள் பாட்டம் கார்பனாக எடுத்துகிட்டு ஸோ இந்த சைடில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது இது லெஃப்ட் சைடாவது ரைட் சைடாக இருக்கும். சரிங்களா? இங்கேருந்து பார்த்து கூட நீங்கள் ரிவர்ஸ் ரூலை கூட அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? மைனஸ் கொடுக்கும்போது நமக்கு ரைட் சைடில் இருந்தால் நமக்கு எபோதி பிளேனில் வரும். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் இருந்தது அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிவர்ஸ் ரூலை அப்ளை பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்கஷன். ஸோ மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். ஸோ நமக்கு ஷார் ப்ளஸ் ரீஏஜென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ப்ளஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நமக்கு பாட்டம் கார்பனில் தான் நமக்கு CH2OH இருக்குது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு இருக்குது. ஸோ ரைட் சைடு இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு பிலோதி பிளேனில் தான் நமக்கு ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வரலாம். ஸோ இது வர வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டில் எதுவும் வரும் அப்படின்னா ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அப்போ இது இன்கரெக்ட். ஏன் அப்படின்னா ஸோ இந்த CH2OH வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் எந்த சைடு இருக்கோ ஸோ அதே சைடு தான் அங்கே இருக்குது. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ மேஜர் ப்ராடக்ட் A and B கேட்டிருக்காங்க. ஜூன் 2012 கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஷார் ப்ளஸ் ஈபாக்சிடேஷன் இங்கே கொடுத்துருக்காங்களே. ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனை பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா ஸோ இந்த நார்மல் அல்கீனில் வந்து நமக்கு ஈபாக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3 ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ நமக்கு ட்ரிபிள் பாண்ட் அதாவது அல்கைன் இருக்கு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரிபிள் பாண்டை வந்து ரெடியூஸ் பண்ணாது. சரிங்களா? ஸோ நோ ரியாக்ஷன். இது வந்து ஒன்லி கார்பனில் காம்பவுண்டை ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஆல்டிகைடாக இருந்ததுன்னா பிரைமரி ஆல்கஹால், கீட்டோனாக இருந்தால் செகண்டரி ஆல்கஹால், ஸோ எஸ்டர், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் பிரைமரி ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா நோ ரியாக்ஷன். இன்கேஸ் இந்த ட்ரிபிள் பாண்டோட ஸோ இந்த இடத்துல நமக்கு OMe ஸோ அல்லது OH இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை ப்ரொபஜலிக் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இதை வந்து டிரான்ஸ் அல்லேலிக் ஆல்கஹாலாக ரெடியூஸ் பண்ணும். சரிங்க? ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஸோ இதை வந்து டிரான்ஸ் அல்லேலிக் ஆல்கஹால் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ் அல்லேலிக் ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிஸ். இதை பார்த்தோன்னு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் குரூப் சேம் சைடு இருக்குது. ஸோ சிஸ் வரும். ஸோ இதையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மேஜர் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஷார் ப்ளஸ் ரீஏஜென்ட். ஸோ இதில் பார்த்தோம் நம்ம ஆப்ஷனை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். C and D வந்து வரவே வராது. ஏன் அப்படின்னா ஸோ இந்த நார்மல் அல்கீனில் வந்து ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒன்லி அல்லேலிக் ஆல்கஹால் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ளஸ் கொடுத்துருக்கிறதுனால ஸோ பாட்டம் கார்பனில் தான் இந்த CH2OH இருக்குது. ஸோ நம்ம இப்படி பார்க்கும்போது இது நமக்கு ரைட் சைடு இருக்குது. ஸோ ரைட் சைடு இருந்ததுன்னா இந்த ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நமக்கு ப்ளஸ்ன்னு இப்படியாக வச்சுக்கிறோம். ஸோ அப்போ பிலோதி பிளேனில் ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ பிலோதி பிளேனில் ஃபார்ம் ஆகும் ஈபாக்சைடு. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட் ஆன்சர், பி இன்கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த ரியேஜென்ட் பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார் ப்ளஸ் ஈபாக்சிடேஷன் ரியேஜென்ட் தான். ஸோ இதில் வந்து அவங்களே ஈபாக்சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த ரியேஜென்ட் வந்து இதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா ஸோ நமக்கு எபோதி பிளேனில் வந்து ஈபாக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் மெட்டீரியலில் வந்து பாட்டம் கார்பனில் இந்த CH2OH இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஸோ இது நமக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருந்தது அப்படின்னா எபோதி பிளேனில் வரணும் அப்படின்னா நமக்கு மைனஸ் டைஎத்தில் டார்ட்ரேட் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ டிஆர்பியில் எடுத்தாங்க அப்படின்னா ஸோ 1 மார்க்குக்கு ஸோ இந்த மாதிரி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோசிந்தசிஸ் ஸோ அந்த டாப்பிக்லேருந்து வீடியோ போடுவோம்.